இது வரைக்கும் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் யூனிட் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் முடிச்சிட்டோம். Now let us see about the third unit. நீங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மூணாவது யூனிட். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். என்ன அப்படின்னா மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. வாட் யூ மீன் கரண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஃப்ளோ ஆஃப் தி சார்ஜஸ் ஆர் அமௌண்ட் ஆஃப் தி சார்ஜஸ் ஆர் மூவிங் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. கரண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி கரண்டோட அடுத்த கட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டை எங்கே டெரைவ் பண்ணாங்க. ஸோ இந்த மேக்னெட் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா the ore of the magnetite. இந்த மேக்னடைட்ன்ற ஒரு ஓர் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கிறது, தட் இஸ் Fe3O4. இதுல வந்து மேக்னெட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவார் கதை. ஸோ கிழக்கு ஆசியால மைனர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆசியா மைனர் சொல்லக்கூடிய ஒரு ஏரியால ஐ மீன் ஒரு ஊர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா வழக்கமா அவன் ஆடுக்கு தேவையான உணவுகளை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கம்புல ஒரு கத்தி கட்டி வச்சிருப்பாங்க. ஐ மீன் ஒரு அருவாள் ஷேப்ல இருக்கும். அந்த அருவாளை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆடுக்கு தேவையான எல்லா அந்த இலைதலைகள்லாம் மரத்துல இருந்து வெட்டி வெட்டி போட்டுட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய வேலை. ஸோ டெய்லியும் ஆட்டை காட்டு கூட்டு போக வேண்டியது, மலைகளுக்கு கூட்டு போக வேண்டியது, அங்க உள்ள மரங்கள் இருக்கக்கூடிய ஸோ அந்த இலைகளை கொப்புகளை வெட்டி அந்த ஆட்டுக்கு இலையா போடுறது. ஸோ இது மூலமா இவர் வருமானம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் ஆட்டுக்காக இலையை வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், அந்த மலையில வந்து அந்த கம்பும் அந்த அருவானும் உள்ள அந்த இதை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை அந்த மலையில ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தூங்கி ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு மறுபடியும் ஆடு கத்துது. ஆடு கத்துது, ஆடுக்கு தேவையான இறைகள்ன்றதை உணர்ந்துட்டு மறுபடியும் என்ன பண்றான், எந்திரிச்சிட்டு ஸோ அந்த அருவா கம்பு உள்ள அந்த கம்பை எடுத்து என்ன பண்றான், எடுக்க ட்ரை பண்றான். ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த மலையில வச்சனால அது மலையில ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. ஸோ அப்ப எனக்கு வந்து ஒரு பயம், ஐயோ மலையில ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வர ஓடுனேன். ஸோ ஊருக்குள்ள போனவன் ஊர்ல உள்ளவங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் மலையில போனேன், ஆடுக்கு இறை வெட்டுறதுக்காக நான் வந்து இந்த கத்தி கம்பை இந்த கம்பை வச்சு நான் வச்சிருந்தேன், அந்த மலையில வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். ஆனா இப்ப நான் திருப்பி எடுத்து பார்க்குறேன் வர மாட்டேங்குது. அந்த கத்தி கம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மலையோட ஒட்டிக்கிடுச்சு, பேய் வந்து பிடிச்சி இழுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. ஸோ ஊரில் உள்ளவங்களாம் நம்பிட்டு இவன் பேசுற கேட்டு திருப்பி ஓடி வராங்க. ஸோ வந்து அவங்களும் இந்த கத்தி கம்பு எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது அவ்வளோ ஈஸியா வரல. ஸோ அப்ப இதுதான் உண்மை, இதுதான் சின்ன கதை. அது ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது அந்த மலை உச்சியில அந்த மலை பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா மேக்னடைட், அதாவது என்ன சொல்லுவோம் Fe3O4 அப்படின்ற ஓர் வந்து அந்த மலையில் உள்ள கலந்து இருக்குது. அப்ப அந்த மேக்னெட் அப்படின்ற ஒரு இது இருக்கிற ஈர்ப்பு விசை இருக்கிறனால தான் ஸோ அதை அயனை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா மேக்னடிசம். அப்போ மேக்னெட்ன்றது ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி அயன், நிக்கல், கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சம் மெட்டீரியல்ஸை வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ மேக்னடைட் அப்படின்ற ஓர்ல இருந்து தான் நமக்கு என்ன இது மேக்னடிசம் அப்படின்றது வந்துருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சில பறவைகள் பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஒரே இடத்துல இருக்காது. இப்போ ஃபாரின்ல இருந்துலாம் என்ன பண்ணோம், நம்ம நாட்டுக்கு வேடந்தாங்கல்ல வந்து பறவைகள்லாம் வரும். ஸோ இங்க இருந்த ஒரு ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஜெர்மன், ரஷ்யா, ஸோ பர்டிகுலரா ஏன் வருது அப்படின்னா என்ன டைம்ல வரும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ அங்க வந்து செழிப்பான பகுதிகள், அவங்க அந்த பறவைகள் அது இருக்கிற இடத்துல செழிப்பானது எதுவுமே இல்லை, அதுக்கு தேவையானது எதுவுமே இல்லைன்னா செழிப்பான இடத்தை நோக்கி வரும். அப்ப அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இடம் பெயர்ந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அது மைக்ரேஷன் ஆகிட்டு திருப்பி கரெக்டா அது எங்க இருந்து வந்துச்சோ அதோட இடத்துக்கு போயிடும். ஸோ இது மைக்ரேஷன் எப்படி அதாவது நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இயற்கையாவே வந்து என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அது கண்ணுல இருந்துச்சு. அப்ப எது மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எர்த்து. ஸோ இந்த எர்த்து வந்து ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது. ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை இந்த கண்ணில் பறவைகள் இருக்கக்கூடிய அந்த கண்களை வந்து என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணி தன்னோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் பேர்ட்ஸ், ஈவன் ஃபிஷஸ், கடவுள் இருக்கக்கூடிய ஃபிஷ் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடவுள் இருந்து இன்னொரு ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கும் இந்த எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணம் அப்படின்னாங்க. ஈவன் ஹியூமன் கூட என்ன பண்ணா அப்படின்னா இந்த நேவிகேஷன் பர்பஸ்க்கு மேக்னெட்டிக் நீடில் என்ன பண்ணா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா
ஃபின்ச்சஸ் பேர்டு, ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பேர்டு ஒரு பேர்டு இருக்குது. இந்த பேர்டு தான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா எர்த் வந்து ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணணும், அந்த மேக்னெட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அவருடைய கண்ணில் இருந்தால் சொல்றாங்க. ஸோ அடுத்து ஒயர்ஸ்டட் அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ ஒருவேளை இவர் இல்லை அப்படின்னா இந்த மேக்னட்டிசம் இந்த ஃபீல்டு வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபுல்லாக என்ன படித்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு படித்தோம். அதாவது சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறது. இங்கே நம்ம படிக்க போகிறது என்ன, மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் இந்த ஃபீல்டு டெவலப் ஆகிறதுக்கு மூணு மூச்சில் ஒரு 3 பேர் காரணமாக இருந்தாங்க. ஒயர்ஸ்டட், வில்லியம் ஹில்பர்ட், கோவர். ஸோ இந்த ஒயர்ஸ்டட் என்ன பண்ணாரு அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இவர் ஒரு ஆசிரியர் அப்படின்றதுனால என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மாணவருக்கு பாடம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன நடத்தணுன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு டேபிள் உட்காந்து. ஸோ அப்போ டேபிள் அது வந்து ஒரு மாலை நேரமாக இருந்துச்சு. அதனால அவருக்கு வெளிச்சம் பக்கத்துலன்றதுனால என்ன பண்ணாரு அப்படின்னா டேபிளில் ஒரு லைட் லேம்ப் இருக்குன்னா டேபிளில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை அவர் ஆன் பண்ணுறாரு. ஸோ அந்த லைட்ல இருந்து என்ன பண்ணோம், ஒரு வயர் மூலமாக பிளக் போர்டுக்கு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது பக்கத்தில் வந்து இவர் ஒரு சின்ன சட்ட காந்தம், அதாவது என்ன சொல் பார் மேக்னெட்டை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இதை பொதுவாகவே நம்ம ஹியூமனுடைய என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா சம்திங் ஏதாவது காலை ஆட்டிக்கிட்டே சில பேர் படிப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி. இவருக்கு என்ன கேபிட்னா ஸோ இந்த மேக்னெட்டை ஆட்டிக்கிட்டே படிச்சுட்டே இருக்காரு. அப்படி படிச்சுட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வயருக்கு பக்கத்தில் போய் அந்த மேக்னெட்டை விழுந்துருது. ஸோ அந்த வயருக்கு பக்கத்தில் போய் விழுந்தோடனேயுமே அது அந்த மேக்னெட்டுடைய டைரக்ஷன் தானாகவே சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ணாரு. ஸோ இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன காரணம், ஏன் வந்து இந்த மேக்னெட் வந்து அதுவாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயரில் விட்டுட்டு வேற ஏதாவது இடத்துல வச்சு பார்த்தாரு. அங்கெல்லாம் எந்த சேஞ்சஸுமே ஆகல. புக்கு கடையில் வச்சு பார்த்தாரு, புக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தாரு, பெண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தாரு. அந்த மேக்னெட் வந்து அவருடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னா இவர் இந்த வயருக்கு பக்கத்தில் எப்பெல்லாம் வந்து வைக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து அதோடைய டைரக்ஷன் வந்து மேக்னெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்த் சவுத் இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை டெஃபரெண்ட் ஆகுது பார்த்தாரு. ஸோ அதில் இருந்து தான் ஒரு இடத்துல கரண்ட் ப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்ற கான்செப்டை ஒயர்ஸ்டட் தான் முத இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது. ஸோ ஃபர்தராக வந்து வில்லியம் ஹில்பர்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா எர்த் இஸ் எ பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்னாரு. ஸோ சும்மா மேக்னடைட் இது மட்டும் ஒரு மேக்னெட் கிடையாது, ஸோ எர்த்தும் வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் தான் அப்படின்னு உலகத்துக்கு எடுத்து சொன்னார் வில்லியம் ஹில்பர்ட். ஸோ அடுத்து கோவர் அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. கோவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எர்த் ஏன் வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுதுன்றத இவர் ஒரு கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா எர்த்ல ஈக்குவேட்டர் ரீஜன் இருக்கும். அந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ல வந்து சன்னோட ரேஸ் வந்து படுது. சன்னோட ரேஸ் படுறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப ஹாட் ஆகுது. அங்க உள்ள ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஹாட் ஆகிட்டு ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஈக்குவேட்டர்ல இருந்து அந்த போலார் ரீஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நார்த் போல் சவுத் போல் அந்த போல்ஸ்க்கு போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிஃபைட் ஆகுது. ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போது எலக்ட்ரிஃபைட் ஆகும் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம்ல. அதாவது என்ன சொல்றது, நம்ம ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்கே ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிடுது. அப்படி தானே நம்ம படிப்போம்ல, சோலார் பேனல்லாம் அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். சன்ல இருந்து வரக்கூடிய லைட்டை அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்ணுவோம் எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லைட் எனர்ஜியா ரெனியூவல் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் அந்த டைம்ல அவர் சொல்றாரு இந்த ஹாட் ரேஸ் மூலமா எலக்ட்ரிஃபைட் ஆகுது. அப்ப எலக்ட்ரிஃபைட் ஆகுதுன்னா அந்த சன்னுக்குள்ள ஏதோ ஒரு எர்த்துக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எர்த்துடைய சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். அங்க உள்ள ஒரு ஃபுல்லா லிக்விட் ஷேப்ல இருக்கும். அதாவது ஒரு மோல்டன் ஷேப்ல இருக்கும். மெட்டல்லாம் மோல்ட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எர்த்துக்குள்ள இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்துக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிக்கல், கோபால்ட், ஃபெரஸ், கொஞ்சம் கோல்டு, இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் சேர்ந்து தான் எர்த்தோட சென்டர் பார்ட். ஸோ அதெல்லாம் மோல்டா இருக்கிறதுனால ஸோ அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் டைப் உள்ள எல்லாமே வந்து என்ன பண்ணுது எலக்ட்ரிஃபைட் ஆகி எர்த்தை வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டா வச்சிருக்கு அப்படின்னு இந்த கோவர்ன்றவங்க சொல்றாங்க. ஸோ இதான் ஒரு மேக்னெட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ மேக்னெட் அப்படின்றது ஆசியா மைனர்ல மேக்னெட்டிசம், மேக்னடைட், மெக்னீசியா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. மெக்னீசியான்ற ஒரு ஊர்ல இருந்து கிடைச்சனால அது மேக்னெட் பேர் வச்சாங்க. பட் அது ஊர் வந்து என்னன்னா மேக்னடைட். இதுதான் வந்து நேச்சுரல் மேக்னெட் Fe3O4. ஸோ பேர்ட்ஸ், அனிமல்ஸ், செயிலர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நேவிகேஷன் பர்பஸ்க்காக எர்த்தை வந்து ஒரு மேக்னெட்டா யூஸ் பண்றாங்க. சைலர்ஸ் வந்து மேக்னெட்டிக் நீடில வந்து என்ன பண்றாரு ஒரு நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாரு. அடுத்து ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பேர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறது தன்னுடைய கண்ணை என்ன பண்ணுது கண்ணு மூலமா வந்து எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ஸ் பண்ணி
மைக்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து ஒயர்ஸ்டட்ன்றவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா மேக்னெட்டிக் நீடில் வந்து கரண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா டெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. வில்லியம் ஹெர்பர்ட் வந்து என்ன சொன்னாரு, எர்த் வந்து இன்னைக்கு வந்து எர்த்ல வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்ல வராரு. கோவர்ன்றவர் எர்த் ஏன் மேக்னெட்டா இருக்குது அப்படின்றத சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்.